தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக நடிகை அபிராமி இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து நீங்க பணியாற்றிய அந்த தருணங்கள் சார்ந்த சில நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? வணக்கம் வணக்கம். நான் ஆக்சுவலி விஜயகாந்த் சாரோட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஆனா அவரோட ஒர்க் பண்ண நிறைய பேர் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட கேட்டாலுமே விஜயகாந்த் சார் பத்தி ரொம்ப நல்லதா தான் பேசுவாங்க. அவரை மாதிரி ஒரு உள்ளம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நல்ல மனசு, எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கு. எனக்கு தான் அவரோட ஒர்க் பண்ணறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. தமிழ் சினிமா பொறுத்த வரையிலும் அதோட வரலாறு பார்க்கும்போது விஜயகாந்த்ங்கிற ஒரு பேர் இல்லாம தமிழ் சினிமா பத்தி நம்ம பேசவே முடியாது. ஆனா சினிமாவுக்கு மட்டுமே இல்ல, நிறைய புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரு நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தலைவனுக்கான எல்லா ஒரு குணச்சித்திரம்னு பார்க்கும்போது அவரை வெல்லத்துக்கு வேற யாருமே மனசுக்கு வரமாட்டேங்குது. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் குணமாயிட்டாருன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு முடிவு, இந்த வயசு அந்த வயசு கிடையாது, அவர் போக வேண்டிய வயசு கிடையாது. இன்னும் இருந்து நிறைய நாட்டுக்காகவும் சினிமாக்காகவும் நிறைய பண்ணியிருக்கணும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் டெஃபினெட்லி ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவர் குடும்பத்து ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோட கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி நம்ம ஒவ்வொரு தமிழ் மக்களும் எப்படி மிஸ் பண்ண போறோமோ அதே மாதிரிதான் அவங்க ஃபேமிலிக்கும் நாங்க அதே மாதிரி எங்களோட கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு அபிராமி. தேங்க்யூ. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் உயிரிழப்பு திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது.